ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஹேமா. இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் இட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடேறட்டும். இப்போ அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நெய் மட்டும் சேர்த்தா திகட்டும். இப்போ தாளிக்க பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிறேன். அது பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காய ஸ்மெல்லு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கலாம். புதினா இலை, கொத்தமல்லி இலையெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ கழுவி வச்சுருந்த புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா போடுறேன். புதினா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால் கொத்தமல்லி, புதினா இலை நிறையா சேர்த்துக்கிறங்க. புதினாவை வதக்கி விடலாம். புதினா இலை வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெங்களூர் தக்காளினால் புளிப்பு இருக்காது, அதனால் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தால் 2 அல்லது 3 தக்காளி சேர்த்துக்கிறங்க. தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நாம் சேர்த்துருக்கதே தெரியக்கூடாது, அதனால் தக்காளி நல்லா வதங்குறக்கான கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குறேன். இங்கே ஒரு சட்டியில் சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிரெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பிரியாணியில் போட்டால் தான் சிக்கனில் உப்பு உரப்புலாம் சேரும், அப்படியே போட்டால் சேராது. இப்போ இங்கே தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். தக்காளி நல்லா கரைய வேகணும். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 கப் கட்டி தயிரை தக்காளியோடு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கரைய வேகணும். இப்போ நாம் பெரட்டி அமுக்கி வச்சுருந்த இந்த சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கனை இந்த மாதிரி பெரட்டி வச்சு பிரியாணியில் சேருங்க. அப்போ தான் சிக்கனில் உப்பு உரப்பெலாம் இருக்கும், நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சேர்த்தோம்னா பிரியாணியில் சிக்கன் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், அதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. இப்போ சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுக்குருவோம். இப்போ நான் இதுக்கு எவ்வளவு அரிசி எடுத்திருக்கேன்னா 1/2 கிலோ பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா சிக்கன்லேயே நான் ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். சக்தி மசாலா பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பிரியாணி மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாசுமதி அரிசியை அதோட சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி அரிசியை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கன் 1 கிலோ எடுத்துக்கிறேன்.
நீங்கள் சிக்கன் வந்து 1/2 கிலோ போட்டாலும் சரி 3/4 கிலோ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ போட்டிருக்கேன். அரிசியை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதோடு சேர்த்துக்குருவோம். பாசுமதி அரிசி 10 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். ஏன்னா இந்த பிரியாணி நம்ம குக்கரில் செய்கிறனால பிரியாணி வந்து குழஞ்சிரும். அதனால் 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வீதம் சேர்த்துக்கிறேன். அதே அளவுலையே சேர்த்துக்கிறேங்க. பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். பிரியாணியை வந்து நல்லா அடியில் கூட நல்லா கிண்டி விடுங்க. குக்கரில் செய்கிறதுனால அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. தேவைன்னா ஆட் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ இது கூட எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தலையை இது மேலாக்கில் தூவிக்கிறலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி 2 விசில் விடலாம். அடுப்பை வந்து மிதமான இதில் வைங்க. ரொம்ப சிம்மிலே வேணாம், ரொம்ப ஹையிலே வைக்க வேணாம். மிதமான இதில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசிலெல்லாம் போயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். திறந்த உடனே கரண்டியை போட்டு அப்படியே கிண்டிடாதீங்க. குக்கரில் வச்சனால பிரியாணி குழஞ்சிரும். கரண்டி காம்பை வச்சு கீழே கூடி அப்படியே கிளறி மட்டும் விடுங்க. ஆறவும் நல்லா பொழு பொழுன்னு ஆயிரும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பரான சிக்கன் பிரியாணி குழையாமல் எப்படி குக்கரில் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி கரண்டி காம்பை விட்டு மேலே கீழே கூடி அப்படி கிண்டி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள், உடையாமல். இதே மாதிரி இப்போ வர்ற கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். அது கூட சிக்கனுக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். தண்ணி குழம்பாக கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது பிரியமோ அப்படி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெறும் பிரியாணி ரைத்தாவும் கூட சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.